நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வாழ்க்கையில நம்ம தினமும் பல விஷயங்களை கேள்விப்படுறோம், படிக்கிறோம், இல்ல பாக்குறோம். நிறைய விஷயங்களை நம்மளோட நண்பர்கள் மூலியமாவும் சொந்தங்கள் மூலியமாவும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்படி தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயங்களும் உண்மைதானா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சோ இப்ப இந்த மாதிரி தகவல்களோட அடிப்படையில நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது கட்டாயமா அந்த தகவல் உண்மையானது தானா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி முடிவு எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளோட முடிவுகள் சிறந்த முறையில சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ், அதாவது பகுத்தாய்வு செய்யும் திறன். நம்ம யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பாம அவங்க சொல்ற தகவலோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். ஒரு கிராமத்துல ஒரு வியாபாரி தான் ஒரு புது மூலிகை தண்ணியை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்லி அந்த மூலிகை தண்ணி நல்லா எல்லாரையும் பலசாலி ஆகும், நல்லா ஹெல்தியா வச்சுக்கோ, நோய் இல்லாம, ஈவன் அவங்களுடைய அறிவுத்தன்மை எல்லாமே, புத்திசாலித்தனம் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா ஷார்ப்பா ஆகும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் லைன்ல நின்று அவங்கிட்ட இருந்து அந்த மூலிகை தண்ணியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ அந்த கிராமத்துல உள்ள ஒரு பொண்ணு அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை வச்சுட்டு யோசிச்சு பார்த்து அந்த விற்க வந்தான் இல்லையா வியாபாரி, அவன்கிட்ட இந்த மூலிகை தண்ணின்னு சொல்றீங்களே, இது எந்த மூலிகையில செஞ்சது அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் அந்த மூலிகை பேரெல்லாம் என்னால சொல்ல முடியாது, அது எங்களோட சீக்ரெட். ஆனா இது இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தவங்களுடைய நோய், அதே மாதிரி அவங்களுடைய புத்திசாலித்தனம் இதெல்லாம் நல்லா ஷார்ப்பா ஆக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மட்டும் சொன்னான். இந்த பொண்ணு சரி நீங்க மூலிகையோட பேரை சொல்லலைனாலும் கூட அதுக்கான ப்ரூஃப் இருக்கா அவங்க கிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அப்போ அவன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி ப்ரூஃப்லாம் என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சொன்னதுக்கு பிறகு ரொம்ப போராடி பேசி கடைசி ப்ரூஃப்னு ஒருத்தவங்களுக்குள்ள ப்ரூஃப அவன் தந்தான். ஆனா அதுவும் ஒரு பொய்யான ப்ரூஃப். இப்படி இந்த பொண்ணு கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே, லைன்ல நின்ன எல்லாருமே அவனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து பயந்து அவன் அந்த கிராமத்தை விட்டு ஓடி போயிட்டான். ஏன்னா அதுல அந்த மாதிரி எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது, அதுக்கு எந்த விதமான சாலிட் ப்ரூஃபும் இல்ல அப்படிங்கறத அந்த பொண்ணு மூலியமா அந்த கிராமத்துல உள்ள மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ எந்த ஒரு தகவலா இருந்தாலும் பரவாயில்லங்க, பாதி சரியா இருக்கலாம் அல்லது முழுசாவே அது தவறானதாகவே கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல சில மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் கூட கிடைக்கலாம் நம்மளுக்கு. அதனால நம்ம அப்படி தரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் தகவல்களையும் கண்டிப்பா அது சரிதானா அப்படிங்கறத ஆராயாம நம்ப கூடாதுங்க. சரி, இப்படி தகவல்களை பெறும்போது நம்ம அது கரெக்டா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படி என்னதான் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு தகவல்கள் வாங்கின உடனே அந்த தகவல் நிஜமாவே எல்லா தேவைகளையும் முழுமையாகவும் நியாயமாகவும் ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணணும். அவங்க என்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் சரிதானா அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணணும். ரெண்டாவது, அப்படி ஒரு தகவல் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க நிஜமாவே அந்த தகவல் தரக்கூடிய மனிதர் தானா ஆராய்ந்து பார்க்கணும். அதாவது இப்ப எனக்கு மெடிசின் பத்தி எதுவுமே தெரியாது, நான் ஒரு டாக்டராவோ இல்ல மெடிசின் ஃபீல்டுலயோ இல்ல, ஆனா நான் ஒரு மருந்தை இது நல்ல மருந்து, இது சூப்பர் மருந்து அப்படின்னு சொன்னா அப்போ நான் அதுக்குரிய தகுதி அற்றவளாகிறேன் இல்லையா. அதனால அந்த தகவலை தர்றவங்க நிஜமாவே அதுல நாலேஜ் உள்ளவங்க தானா அப்படிங்கறத நம்ம கட்டாயமா செக் பண்ணணும். சில தகவல்கள் புதுசாவும் இருக்கும், பழசாவும் இருக்கும். சில புதிய தகவல்கள் எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். அப்படி நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம நியாயமா இருக்குதா அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஒரு சிலர் குயிக் மணி, இதுல சீக்கிரமே ஏர்ன் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்றதெல்லாம் நம்ம கட்டாயமா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும்.
அதே மாதிரி மத்தவங்களுடைய கருத்துக்கள் இது மாதிரி யாராவது வாங்கி இருப்பாங்க. இப்போ ஒரு பொருள் நீங்க அமேசான்ல போய் வாங்குறீங்கன்னா ரிவ்யூஸ் பாக்குறீங்க இல்லையா, அதுதான் மற்றவர்களுடைய கருத்துக்கள். அந்த கருத்துக்களையே ஒரே கம்பெனி, அதாவது யார் சேல் பண்றாங்களோ அவங்களே திரும்ப திரும்ப இது சூப்பர் அப்படி இப்படின்லாம் போடுவாங்க. அதை எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாவா இல்ல வேற ஏதாவது ஒரு தந்திரமா ஏதாவது ஒரு நம்மள ஏமாத்துறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கண்டறியணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தகவலை தர்றவங்களோட எய்ம் என்ன அப்படின்றது புரிய வரும். இப்போ ஒரு பொருளை விற்க வர்றவங்க அப்படின்னு சொன்னா அது பொருள் விற்கிறதுக்காக வர்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த இடத்துல அது சரிதானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கணும். அதாவது நம்மளோட கேள்விகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க ப்ராப்பரான பதில் கொடுக்கிற வரைக்கும் நம்மளோட கேள்விகளை நம்ம விட்டு விடக்கூடாது. அதே மாதிரி ப்ராப்பரான எவிடன்ஸையும் வாங்குற வரைக்கும் அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு பொருட்களையோ வாங்கவோ இல்ல நம்மளோட பைசாக்களை அவங்களுக்கு கொடுக்கவோ தயாராக கூடாது. இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். ஸோ யார் எது சொன்னாலும் சரி, அந்த விஷயம் உண்மைதானா பொய்யா, அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, நிஜமாவே அதை தரக்கூடியவங்க நியாயமானவங்க தானா, இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அந்த தகவலின் பேரில் நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அதனால எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சாலும் சரிங்க, அந்த இன்ஃபர்மேஷனை நல்ல விதமா அலசி ஆராய்ச்சி பண்ணி அந்த தகவலோட உண்மை தன்மையை முழுமையா புரிஞ்சு அதன் பிறகு முடிவெடுப்போம். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.